தெரிந்து வினையாடல். நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். நன்மை எது தீமை எது என ஆராய்ந்து அறிந்த நற்செயலில் மட்டுமே நாட்டம் கொண்டவர்கள் எப்பணியினை ஆற்றிடவும் தகுதி பெற்றவர்கள் ஆவார்கள். வாரி பெருக்கி வளம்படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை. பொருள் வரும் வழிகளை பெருக்கச் செய்து அவற்றால் வளத்தை உண்டாக்கி வரும் இடையூறுகளை ஆராய்ந்து நீக்க வல்லவனே செயல் செய்ய வேண்டும். அன்பறிவு தேற்றம் அவாவின்மை இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு. அன்பு, அறிவு, செயலாற்றும் திறம், பேராசைப்படாத குணம் ஆகிய 4 பண்புகளையும் பெற்றிருப்பவனையே ஒரு செயலுக்காக தேர்வு செய்ய வேண்டும். எனைவகையான் தேறிய கண்ணும் வினைவகையான் வேறாகும் மாந்தர் பலர். எல்லா வகையிலும் ஆராய்ந்து அறிந்து தெளிந்து தேர்ந்தெடுத்தாலும் செயல்படும் பொழுது வேறுபடுகிறவர்கள் பலர் இருப்பர். அறிந்தாற்றிச் செய்கிற்பார்க்கு அல்லால் வினைதான் சிறந்தானின்று ஏவற்பாற்றன்று. ஆராய்ந்து அறிந்து செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர்களை அல்லாமல் வேறொருவரை சிறந்தவர் எனக் கருதி ஒரு செயலில் ஈடுபடுத்தக்கூடாது. செய்வானை நாடி வினை நாடிக் காலத்தோடு எய்த உணர்ந்து செயல். செய்கிறவனுடைய தன்மையை ஆராய்ந்து செயலின் தன்மையையும் ஆராய்ந்து தக்க காலத்தோடு பொருந்துமாறு உணர்ந்து செயல்பட வேண்டும். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல். இந்தச் செயலை இன்ன ஆள் பலத்தாலும் பொருள் பலத்தாலும் இவன் செய்து முடிப்பான் என்பதை நன்கு எண்ணி அந்தச் செயலை அவனிடம் விடல் வேண்டும். வினைக்குரிமை நாடிய பின்றை அவனை அதற்குரியனாகச் செயல். ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு ஏற்றவனா என்பனை ஆராய்ந்து அறிந்த பிறகே அவனை அந்த செயலில் ஈடுபடுத்த வேண்டும். வினைக்கண் வினையுடையான் கேண்மை வேறாக நினைப்பானை நீங்கும் திரு. எடுத்த காரியத்தை முடிக்கும் முயற்சி உடையவனின் உறவை தவறாக நினைக்கும் தலைவனை விட்டு செல்வம் நீங்கும். நாடோறும் நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடாது உலகு. உழைப்போர் உள்ளம் வாடாமல் இருக்கும் வரையில் உலகின் செழிப்பும் வாடாமல் இருக்கும். எனவே உழைப்போர் நிலையை ஒவ்வொரு நாளும் அரசினர் ஆய்ந்து அறிந்து ஆவன செய்ய வேண்டும்.